ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி தம்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கேரளா காம்படிஷனில் பாடி பில்டிங் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஸ் பிசிக்காக காம்படிஷனுக்காக ரெடி பண்ணிருக்கிறோம் தம்பியை. இப்போ நம்ம போஸ்ட் ரொட்டேன் மட்டும் பார்க்கலாம். அவருக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கிறேன், இருந்தாலும் இன்னைக்கு நம்ம போஸ்ட் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். போறா ஸ்டாண்டிங் போஸ்ட் நில்லு. அப்படியே சைத்து பிடி. ப்ரீத் அவுட் பண்ணு. அப்படியே நில்லு. ஓகேவா? ப்ரீத் அவுட் ஸ்லோவா. பிட் மேலே போயிட்டு வருது. ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணு, ஸ்லோவா பண்ணு. ஸ்ட்ரைட் பாரு. ஸ்டாண்டிங்ல அப்படியே பொசிஷன் மாத்தி நில்லு. வேற மாதிரி நம்ம நிப்போம்ல. கை வச்சு காலை கட்ட அப்படி. ஓகேவா? லைட்டா அப்படி லைட்டா கிராஸ். ஓகேவா? ஓகே சூப்பர். சைடு குவார்டர் அண்ட் ரைட். கன்ஃபியூஸே ஆகக்கூடாது, சொன்னா கிளியரா போடணும். பிரீத் அவுட். ஷோல்டர் டைட் பண்ணு. ஷோல்டர் நல்லா டைட் பண்ணி படி. பிரீத் அவுட் ஸ்லோவா. லெக் முட்டி பெண்ட் பண்ணாம இது பேர் இப்படி நில்லு. இது எப்படி இது பேர் இந்த இது மட்டும் சைட்ல இப்படி கிராஸா. ஓகேவா? நேரா இந்த சைடு வந்து இப்படி வரும். இப்போ தம்பி நிக்கிறான்ல, அவன் தான் ஜட்ஜுன்னு நினைச்சுக்கோ. இப்படி சைட்ல நில்லு. ஓகே. சைடு குவார்டர் அண்ட் ரைட். சைடு குவார்டர் அண்ட் ரைட். இப்போ நீ நின்னுதுன்னா போஸ்ட் தெரியுமா? இதுதான் சைடு குவார்டர் அண்ட் ரைட்னா. அடுத்த சைடு குவார்டர் பேக் போடணும்ல, அது போடவே இல்லையே. அதுவும் அப்படியே சும்மா ஒரு ஸ்டைலு. புரியுதா? நிக்கிறோமா, சும்மா இந்த ஆப்ளிக்கு இந்த ஷோல்டரு இதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே பேக்கு போடு போடு. கமா. ஃபர்ஸ்ட்ல போடு. சைடு குவார்டர் அண்ட் ரைட். இப்போ போயிட்டு நிக்கிற அப்படின்னா போயிட்டு ஸ்டாண்டிங் போஸ். எல்லா ஜட்ஜையும் கவர் பண்ணும். எல்லா ஜட்ஜும் நம்மள பாக்குறாங்களா அப்படின்ட்டு கவர் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு 5 செகண்ட் இப்படி நிக்கிறியா, அடுத்த ஸ்டைலா நிறுத்தி அப்படி ஒரு ஸ்மைல் பேஸ் ஒரு அப்படியே ஸ்மைல் பண்ணி அப்படி நிறுத்து. அவங்க அதுக்கப்புறம் இந்த கால் இந்த பெண்டு தான் ஸ்ட்ரெயிட் போஸ்ட்னா ஸ்ட்ரெயிட் மட்டும் தான் இருக்கணும். சைட்லாம் காட்டவே தேவையில்ல, இப்படிதான் நில்லு. ஓகேவா? சைடு குவார்டர் அண்ட் ரைட்னா அப்ப மட்டும் பாரு கையை இப்படி வச்சு உனக்கு இந்த போஸ்ட் நல்லா இருக்குதா இதையே பிராக்டிஸ் பண்ணு. இந்த ஆப்ளிக்கு ஸ்ட்ரெயிட்டா காமிக்கணும். இந்த ஷோல்டர் நல்லா ஐத்து பிடிச்சி பிராடா காட்டு. இந்த லாட்டும் அதே மாதிரி ஓப்பனா தெரியணும் நம்மளுக்கு. ஓகேவா? அவங்க அடுத்து சைடு குவார்டர் அண்ட் ரைட்னா சும்மா நிறுத்தி ஒரு சைடு இந்த ஆப்ளிக்கு மட்டும் நல்லா காமிச்சு நல்லா ஒரு போஸ். அப்படியே பேக் திரும்பி ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குதுல்ல, இது நல்லா அழுத்தி இப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணு. இப்படி நிறுத்துறியா, அடுத்த சைடு குவார்டர் ரைட்னா இந்த கை இப்படி. புரியுதா? ஸ்டைலா இந்த காலை இங்க முன்னாடி வச்சு சும்மா ஸ்டைலா இப்படி. புரியுதா? அவங்க சொல்ற வரைக்கும் இப்படியே நிறுத்து. வேற எதையும் நீ மாத்தாத. அப்புறமேட்டு ஷோ ஒரு ஃப்ரண்ட் போஸ்னா சும்மா ஒரு எக்ஸ் போடு. எக்ஸ் போட்டு இப்படி ஸ்மைல் ஃபேஸ். இவ்வளவுதான். இதை நீ ஆக்டிவா பண்ணி பிராக்டிஸ் பண்ணல போதும், நம்மளுக்கு சூப்பரா பண்ணலாம். போடு. சொல்லி கொடுத்த மாதிரி போடுப்போம். 1 2 3 4 5 அப்படியே சேஞ்ச் பண்ணு. சேஞ்ச் அப்படியே சேஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட் போஸ்ட் தான். 2 கையும் வை. 2 கையும் வச்சு போடு. சும்மா லைட்டா ஒரு கிராஸ் வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டா ஷோல்டர் நல்லா ஐத்தி போச்சு. இப்படியே நில்லு. சைடு குவார்டர் அண்ட் ரைட். ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? இங்க பாரு, நிக்கிற சைடு குவார்டர் அண்ட் ரைட்னா ஒண்ணு வச்சுக்கோ. இந்த கை இங்க வச்சு இப்படி வச்சு நல்லா அப்படி போடு. ஏன் பயப்படுற? நம்ம போனோம், நம்ம போஸே வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும், குத்துனே இருக்கணும். நம்ம யாருன்னா நம்ம போஸ்ல தான் தெரியும். இவ்வளவு பெரிய பாடி வச்சுங்கிறது மேட்டர் கிடையாது. ஓகே. சைடு குவார்டர் அண்ட் ரைட் நல்லா ஆக்டிவா போடு. கையை எத்தும் போய் இப்படி நிக்க. மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகிறான் பாடுறான். இப்படி நிக்கிறல்ல, சும்மா ஸ்டைலா அப்படி அந்த ஸ்பீடு வரணும். அந்த ஒரு ஸ்டெப்புக்கு எப்படி மூவ்மெண்ட் வருது பாரு. நிக்கிறியா? ஓகே. அப்படி எடுத்து கையை அப்படி போடு. ஸ்டைலா போடு, பைடாத பாத்தலாம். போடு. சைடு குவார்டர் அண்ட் ரைட். அவ்வளவுதான். டிக் போடு. ஸ்டைலா ஐத்தி அப்படி போடு. நல்லா ஐத்தி பிடி. பிரீத் அவுட் பண்ணு ஸ்லோவா. ஷோல்டர் ஐத்தி பிடி. ஷோல்டர் டைட்டா அவ்வளவு பேரு. ஷோல்டர் ஐத்தி பிடிச்சா தானே விசிபிளா தெரியும். ஐத்தி பிடி. ஓகே. சைடு குவார்டர் அண்ட் ரைட். குட். சேஞ்ச். கிறிஸ்மஸ் நல்லா ஐத்தி
ஐத்தி ஹோல்ட் பண்ணி ஓபன், நல்லா ஓபன் பண்ணு. அப்படி நிறுத்தி நல்லா டைட் பண்ணு பிரீத் அவுட் பண்ணு ஸ்லோவா. கமான் சைடு குவார்டர் அண்ட் ரைட். காலத்தி ஃப்ரண்ட் அடி. ஓகே ஒரு ஸ்பீடு ஸ்லோவா. குட். ஸ்ட்ரைட்டா ஆப்ளிக் கையை கீழே இருக்கு, கீழே இறக்கி இந்த ஆப்ளிக் ஐத்து பிடி, ஆப்ளிக் ஐத்து பிடி, இதை காட்டு, நல்லா டைட் பண்ணு பிரீத் அவுட் பண்ணு ஸ்லோவா. ஓகே ஷோவர் ஃப்ரண்ட் போஸ். அவ்வளவுதான் ஸ்மைல் ஃபேஸ். அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சிச்சு, போதும் இது.